தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 34வது வாரம் புதன்கிழமை. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, திருப்பாடல் 103:2 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை மறவாதே என்று அழைப்பு விடுக்கின்றது. அன்பு சொந்தங்களே, கடவுள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த மறதி மனிதனை ஆட்கொள்வதனாலே தான் விடுதலை பயணிலிருந்து வருகின்ற பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் அவர்கள் மறந்து போய் அவருடைய அன்றைய தேவைகள் மட்டும் கண் முன்னால் வருகின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக, மோசேவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். எண்ணிக்கை 14:22 திருப்பால் 95:9 படிக்கின்ற பொழுது, என்னுடைய அறப்பரிய காரியங்களை கண்டிருந்தும், அற்புதமான காரியங்களை கண்டிருந்தும் அவர்கள் என்னை சோதித்தார்கள், அவர்கள் எனக்கு எதிராக எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி இறைவன் முறையிடுவதாக அமைந்திருக்கின்றது. காரணம், கடவுள் செய்த எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். அவர்களுக்கு அன்றைய தேவை மட்டுமே முன்னிருக்கக்கூடியதாக இருந்தது. எனவே கடவுளால் புறக்கணிக்கப்பட்டார்கள். பாலும் தேனும் பொழியும் காணாற்றுக்கு அவர்கள் அடியெடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை அவர் வாழ்விலே ஏற்பட்டது. நற்செய்தியை படிக்கின்ற பொழுது, மத்திய நற்செய்தி 11:20 இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது, இறைவன் பெத்சாய்தா நகருக்கு, கொராசி நகருக்கு, கப்பர்நகூம் நகரங்களை சபிப்பதாக இருக்கும். காரணம், இயேசுடைய பணிவாழ்வின் பெரும்பான்மையான வாழ்க்கை முறை இந்த நகரங்களை சுற்றி தான் இருந்தது. அற்புதங்கள் எல்லாம் இந்த நகரங்களில் தான் நடந்தது. தொல்நோயாளை குணப்படுத்தியது, இறந்தவனுக்கு உயிர் கொடுத்தது, ராய்ப்புடைய மாமியாரை குணப்படுத்தியது, இப்படி அற்புதங்களை எல்லாம் மக்கள் கண்டிருந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினால, இயேசுவை புறக்கணித்ததினால இயேசு அந்த நகரங்களை சபிப்பதாக நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அழகாக சொல்ல, உங்கள் மத்தியிலே செய்த நல்ல காரியங்களை தீர்சிதோனில் செய்திருந்தால் அவர்கள் மனம் மாறி நற்செய்தி நம்பி இருப்பார்கள் என்று சொல்லுவார். மறதி இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவை அங்கீகரிக்க தடையாக இருந்தது. அதேபோல்தான் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது, பெல்தெஷாசர் தன்னுடைய தந்தையின் வாழ்விலே கடவுள் செய்த அளப்பரிய காரியங்களை மறந்து போனார். கடவுளுக்கு எதிராக தன் தந்தை நேபுகாத்நேச்சர் செல்லுகின்ற பொழுது அவர் வாழ்விலே அவர் கடந்து போன சோதனைகளை அவன் மறந்து போனார். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆலயத்தில் எடுத்து வரப்பட்ட அந்த பாத்திரங்களை கொண்டு மது அருந்துவதும் தீட்டுப்படுத்துவதுமாக கேளிக்கையிலே அவன் நிலைத்திருக்கின்ற பொழுது, கடவுளுடைய அருஞ்செயல்களை மறந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக, அவரை மாட்சிப்படுத்துவதற்கு பதிலாக அவரை மறந்து போன நிலையிலே இன்பத்தில் அவன் திளைத்திருக்கின்ற பொழுது கடவுள் அவனை புறக்கணிப்பதை தான் 3 வார்த்தையின் வழியாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். இதோ, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் புறக்கணித்து விட்டாய், உனக்கு எதிராக நீதி தலையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றது, உன் அரசு உன்னிடமிருந்து பிடுங்கி மற்றவர்களும் கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு தண்டனை அவனுக்கு முன்னால் விரித்து வைக்கப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, இது ஏதோ அந்த பெல்தெஷாசர் அரசனுக்கு மட்டுமல்ல, பெத்சாயிதா கப்பர்நகூம் நகருக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும் ஒரு வகையிலே ஒத்துப்போகக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. நாமும் எத்தனையோ நேரங்களிலே கடவுள் நம் வாழ்வில் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை மறந்தவர்களாக இருக்கின்றோம். நன்றி மறந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரது விட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அன்றைய தேவைகளை மட்டும் கண்முன் கொண்டு அது நிறைவேறவில்லை என்றால், அல்லது தடை நீங்கவில்லை என்றால், நம் வாழ்வில் கட்டுகள் அகற்றப்படவில்லை என்றால் ஆண்டவருக்கு எதிராக செயல் ஆரம்பிக்கிறோம். மனிதர்களை நம்பி ஓடுபவர்களாக இருக்கின்றோம். மனிதர்கள் செய்கின்ற தாயத்துக்கள், மனிதர்கள் கட்டுகின்ற அந்த வேலைகள், சித்து வேலைகள், இதையெல்லாம் எனக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவரை புறக்கணித்து விட்டு ஓடுகின்றோமே. திருச்சபை விட்டு விலகி போகிற நிலைகள், நான் திருமுழுக்கு வெட்டதிலிருந்து
இத்தனை அருட்சாதனத்தின் வழியாக ஆசீர்வாதம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார், என் குடும்பத்தை வழிநடத்திருக்கின்றார். ஆனால் பொருளாதார தேவைக்காக ஒரு சிறு சோதனை வருகின்ற பொழுது ஆண்டவரையும் திருச்சபையும் தாய் மரியும் நற்கரனை புறக்கணித்து விட்டு மனிதர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே. நன்றி மறந்த மனிதர்கள் தானே நாம். கடவுளை மறந்தால், கடவுளிலிருந்து பெற்றுக்கொள்ள நன்மைகளை மறந்தால், கடவுளை மகிமைப்படுத்துவதை நாம் மறந்தோமெனில் கடவுளும் நம்மை மறந்து விடுவார். நம்மிடம் இருப்பதை எடுத்து பிறருக்கு கொடுத்து அதுதான் திருவெளிப்பாடு புத்தகம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நீ ஆய்ந்து வார். தொடக்கத்தில் உன்னிடம் இருந்த அன்பு இப்போது என்னிடம் இல்லை. நீ தவறிய நிலையை நினைத்து பார்த்து எழுந்து வர முற்படுகவே தவறிய நிலையை உணர்ந்து கொண்டு மீண்டும் உயிர் பெற்று எழ முயற்சி செய் என்று சொல்லி இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இது ஒரு எச்சரிக்கை. இந்த திருவெளிப்பாட்டு இறுதி நாட்களிலே இறைவன் கொடுக்கின்ற எச்சரிக்கை. கடவுள் செய்த நன்மைகளை மறவாதே. கடவுளை புகழ்ந்து போற்று, கடவுளை ஆராதித்து அவருக்கு உண்மையுள்ளவராக நன்றியுள்ளவராக வாழ முயற்சி செய்து சொல்லி அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே நன்றி மறந்த மக்களாய் ஆண்டவனை விட்டு விலகிச் சென்றிருந்தால், ஆண்டவரை தூசிப்பவர்களாக இருந்தால், நற்கரனை விட்டு விலகிச் சென்றிருந்தால், அன்னை மரியை விட்டு நாம் விலகிச் சென்றிருந்தால் மீண்டும் ஆண்டவரை தேடுவோம். நற்கரனை ஆண்டவரை பற்றிக்கொள்வோம். அன்னை மரியின் வழியாக ஆண்டவருடைய புகழ் வாடுவோம். இறை ஆசி பெற்ற மக்களாய் இருப்போம். இருப்பதை இழந்து விடாமல் காத்துக்கொள்வோம். இறை உறவிலே வாழ முற்படுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா, உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.